வணக்கம் உறவுகளே, இது எங்கள் ஊர் தசரா திருவிழா. ஆமாம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டத்தில் மிகவும் பிரதிஷ்டி பெற்ற நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்துடைய தசரா திருவிழா இது. வட மாநிலத்துக்கு அப்புறம் தென் மாநிலத்தில் நம்ம குலசேகரப்பட்டினத்தில் தான் இந்த ஒரு கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடுவோம். ஆமாம், இது நாங்கள் எப்படின்னா மாலை போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மஞ்சள் கலர், சிகப்பு கலரு, துளசி மாலை இது போன்ற மாலைகளை நாங்கள் அணிஞ்சு, இதுக்குன்னே சிகப்பு துண்டு, சிகப்பு வேஷ்டி இந்த மாதிரி தான் நாங்கள் அணிவோம். அணிஞ்சு தான் நாங்கள் அதுலேயும் ஆண்கள் தான் காளி வேடம், அம்மன் வேடம், கல்யாணம் முடியாத பசங்க மணமகள் வேடம், இந்த மாதிரி வேடங்கள் அணிவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு குறவன் குறத்தி, பெரியவங்களும் அந்த வேடங்கள் அணிவாங்க. அதுக்கப்புறம் பிச்சைக்கார சாமின்னு சொல்லுவாங்க, பைத்தியக்கார சாமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேடங்கள்லாம் அணிவாங்க. பல வேடங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் 11 நாள் காப்பு கட்டி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு 5 நாள் இருக்கும் போது, இந்த தசரா கொண்டாட்டத்துக்கு ஒரு 5 நாள் இருக்கும் போது செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இறங்கும். அவங்கவுங்க ஒரு குழு வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க ஏரியா வைஸ்க்கு ஒரு குழு வச்சுருப்பாங்க. அந்த குழுவில் யார் யார் என்னென்ன வேடங்கள் அணியணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி கருங்காலி, செங்காலி, பச்சை நிற காளி, ப்ளூ கலர் காளின்னு சொல்லிட்டு அட்டக்கத்தி காளி வேடங்கள் அணிந்து இந்த திருவிழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். யார் யார் என்னென்ன வேடங்கள் அணிகிறாங்களோ அதுக்கு தகுந்த நிறத்தில் அவங்களுடைய நிறங்களை மாற்றிக்கொண்டு, அதுக்கு தகுந்த நிறத்தில் அவங்க உடைகளும் அணிந்து, வளையல் இந்த மாதிரிலாம் அவங்க அணிஞ்சிக்கிடுவாங்க. அது போக மெட்டி, கொலுசு, தண்டை, நம்ம வேறு என்னென்ன நம்ம போடணுமோ எல்லாமே ஒரு ஆணை ஒரு காளி அவதார ரூபமாக நம்ம நினச்சி நம்மளுடைய அம்மாவுக்கு என்னெல்லாம் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த ரூபத்தில் நம்ம சமர்ப்பித்து நம்ம வழிபடுறது தான் இந்த பூஜையின் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிறப்பம்சம் அதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வேடம் அணிந்து நாங்கள் வீடு வீடுக்கு போயிட்டு காணிக்கை வாங்குறது எங்களோட வழக்கம். அந்த காணிக்கையை நாங்கள் கொண்டு போய் அம்மனுக்கு கொண்டு போய் திருப்ப நாங்கள் செலுத்திடுவோம். ஸோ என்னுடைய கணவரை நான் இப்படி தான் நான் அலங்கரித்தேன். ஆமாம், இந்த வேடமானது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரம்பத்தில் பயந்துருப்பாங்க. இது எங்களுடைய ஊர் வழக்கமானதுனால இப்போ சிறு குழந்தைகள் கூட பயப்பட மாட்டாங்க. இது எப்படா வரும் இந்த திருவிழா, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எப்போ இந்த திருவிழா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு திருவிழா. ஸோ என்னுடைய கணவர் இந்த ரூபத்தில், இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. எங்களுடைய இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருவிழாவிற்கு நீங்களும் அம்மனுடைய அருளும் ஆசையும் பெற வாங்க. அது போக நாங்கள் இன்னும் எப்படிலாம் விமர்சையாக கொண்டாடுவோம் அப்படின்றத லாங் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய் உறவுகளே.